சின்ன மவனும் வந்திருக்கான் போலயே. அங்க பாரு, அந்த அவகிட்ட நீ பேசிட்டு இருக்கா. ஆமா, இவனை கூப்பிட்டு தான் ஓடி வந்திருப்பா போல. அங்க இருந்து அங்கதானே இருந்துட்டு இருந்தா. நம்ம பேசிட்டு இருக்கும்போது எப்ப வந்தான்னு தெரியலையே. அது உங்க அம்மாவும் அக்காவும் வராவ தம்பி. ஏம்மா இப்படி அக்காவும் நீயும் பொது இடத்துல வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிய? வீட்டுல தான் சண்டை போட்டுட்டு கிடக்கிய. இங்க வந்துமா இப்படி பண்ணுவிய? அசிங்கப்படுத்திக்கிட்டு ஆளவே எதிரில. எவ்வளவு சொன்னா உங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்டு கிடந்தேன்னு? தானிக்கால இவ வந்து சொன்னாலோ? நான் தான் சொன்னேன் பத்துக்கிடுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தீங்களா, சண்டை கிண்ட வந்துட போகுதுன்னு பயந்து நான் தான் தம்பியை கூப்பிட்டு வந்தேன். இவ புருஷனுக்கும் இவளுக்கும் இதே வேலை போல. யார் வீட்டுல என்ன சண்டை நடக்கு ஏது நடக்குன்னு போய் போய் புறம் சொல்றதே வேலை போல. இப்ப அவிய என்னமா தப்பு பண்ணாவ? அவிய கிட்ட போய் சாடிட்டு கிடக்கிய. சண்டை கிட்ட போட்டு கிடக்க கூடாதுன்னு வந்து ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னாவ. அது ஒரு குற்றமா? ஆமா, ஊர்ல எல்லாரும் உங்களுக்கு நல்லவிய. என்னையும் என் மவளையும் தவிர மத்த எல்லாரும் உனக்கும் அண்ணனுக்கும் நல்லவிய தான். அவன் பொண்டாட்டிக்கிட்டே நான் சண்டை போட்டேன்னு வச்சுக்க. உன் பொண்டாட்டி நான் என்ன பண்ணேன்? எதுக்கு அவன் வீட்டு விட்டு போனாலே நம்ம அம்மா எதுவும் சொல்லலையே. இவ்வளவு தானே போனான்னு ஒரு மட்டு மரியாதை உனக்காச்சிருக்கா தாக்காரின்னு அவ பின்னாடியே போயிருக்கா. பீச்சு கீச்சு அலையில நல்லா தானே அலைஞ்சிட்டு கிடக்கிடுவே. வீட்டுக்கு கூப்பிட்டு பொண்டாட்டி வைக்க வேண்டியதானே. நான் என்னமோ அவளை வீட்டை விட்டு துரத்துன மாதிரி இல்லை பண்ணிட்டு இருக்கியா நீங்க பண்றது. அண்ணி வந்தாதான் அவ வருவேன்னு சொல்லிட்டா இல்லம்மா. அப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் ஊருக்கு போயிருக்காவ. நீங்க அண்ணிய வேணாம் நீ. அப்புறம் அவ மட்டும் எப்படி வருவா? அதான் அவ வராம கிடக்கா. நீங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. என் பொண்டாட்டியை கூட நீங்க கூப்பிட வேணாம். அண்ணிய கூப்பிடுங்க, தானா வந்துருவா சுஷ்மா. ஆமால, இதான் எனக்கு வேலை. எல்லாம் கலாச்சிட்டு போவாள்வே. எல்லாரையும் வாங்க வாங்க நெத்தல பக்க வச்சு நான் அழைச்சிட்டு கிடக்கேன். அவன் புருஷன்காரன் கூப்பிடுறான், வந்தா வர, வரலன்னா இருந்துட்டு போறா. எனக்கு என்ன வந்தது? என்ன தம்பி, உன் பொண்டாட்டி வரலையா? இல்லக்கா, அவ கோவமா இருக்கா. சரி, வரும்போது வரட்டு விடு. இல்ல, நீ எப்ப வந்தா? அவங்க கூட வந்தியோ? ஆமா ஆமா, நல்லா அவிய கூட தான் ஜோடி போட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். எல்லா இடத்துக்கும் போவாவே, நல்லா பேசுவாவே. ஆனா பொண்டாட்டி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வர மாட்டான் போல. ஆமா, வீட்டுல பொண்டாட்டியோட இருந்தாலும் உங்ககிட்ட பிரச்சனை தான். அவ அம்மா வீட்டுக்கு போனாலும் உங்ககிட்ட பிரச்சனை தான். எப்பதான் நாங்க நிம்மதியா இருக்குன்னே தெரியல. உங்க வீட்டுல வந்து நாங்க மாட்டிட்டு முடிக்கிறது. அதுக்குதான் உன் பொண்டாட்டி கூட்டு தனி கொடுத்துட்டு போனால போக வேண்டியதானே. நீ தான் போக மாட்டேன்னு உட்காந்து கிடக்கா. இனி அதான் நடக்கும் போல. தனி கொடுத்துட்டு தான் போவேன்னு நினைக்கேன். ஆமா, இந்த முடிவே மாத்திராத. டேய், தனி கொடுத்து கிளம்பி போயிருங்க. என்னைக்கு உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு பிடிச்சது கிரகம். அவளை கூட்டிட்டு நல்லபடியா வீட்டை விட்டு கிளம்பிடு. அப்பதான் வீடும் சந்தோஷமா திரும்ப இருக்கும். ஏன்க்கா அவனை சும்மா வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா? சும்மா ஈரா. இல்ல பொண்டாட்டியை கூட்டிட்டு வரனா அவளை கூப்பிட்டாதான் அவ வருவா, இவளை கூப்பிட்டாதான் இவ வருவான்ட்டு கதை வந்துட்டு கிடக்கான். பொண்டாட்டியை அடைச்சி வைக்க தெரியல அவனுக்கு. வந்துட்டான், என்ன மட்டும் அடக்க வந்துருவான். சரிண்ணே, நான் வாரேன். இவங்ககிட்ட மனசை பேச முடியாது. நீ பேசிட்டு உனக்கு தான் செட் ஆகும். சரி, கிளம்புவோமாம்மா? வரியாக்கா போவோம். இவன் இப்படி பொண்டாட்டி கூட தானே அலையிறான். 2 பேரும் தனியா வச்சானல, நீயும் பேசாம அப்படியே கிடக்கா. அவன் ஒழுங்கா அவ பொண்டாட்டி கூட தனியா இருந்தாலாச்சும் உன் பொண்டாட்டி ஒழுங்கா இருப்பா வீட்டுல வந்து. கலை, அக்கா கோச்சுக்காதே. அக்கா உன் நல்லதுக்கு தானே சொல்லுது. நீ ஏன் கோவப்படுது? எதுக்காக தாழ்ந்து போகணும்? அதான் எனக்கு கோவமா வருது. நானும் பார்த்துட்டு என் பாட்டுக்கு தலையை குனிஞ்சிட்டு இருக்கேன். இவ வேணும்னே இப்போ எங்கள் அக்கா பேசுகிறா. எதுக்கு அப்படி பேசணும்? அவ இல்லால நம்மளுக்கு என்ன காரியம் ஆக வேண்டி இருக்கு? அதுக்குன்னு அப்புறம் பொண்ணு கற்று அப்படி தான் போகணும். வேற என்ன பண்ண வேண்டி கிடக்கு சொல்லு? நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் பேசுறதுனால. எல்லாம் உன் வாழ்க்கைக்காண்டி தானே நான் பேசினேன். அப்படி ஒன்றும் நீ இன்னும் பேச வேணாம் என் வாழ்க்கைக்கோசம். எவ்வளோ நாளுமா கோச்சிக்கிட்டு இருப்பேன். இனி 10 நாள் ஸ்கூல் திறக்க போகுது. பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும். இப்போ என்ன பண்ணுவா? அங்கே டிசி வாங்கிட்டு வேற இடத்துல சேர்த்தியோ பிள்ளைய? அதெல்லாம் யோசிக்க வேணாமா? அதெல்லாம் யோசிச்சு தான் அக்கா பேசுறேன். அப்படி அப்படியே இங்கே இருந்துறதா முடியுமா? இல்லை இங்கே இருந்து கூட்டிட்டு போய் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு வருவியா சொல்லு? அப்படியே இங்கே வந்தாலும் திரும்ப சேராமையா இருப்பியா? சேர்ந்தாலும் திரும்ப டிசி வாங்கணும், திரும்ப அங்கே ஸ்கூல்ல போய் சேர்ப்பா. இது விளாட்டா இது? சும்மா கோவப்பட்டுட்டு அவங்க தான் கூப்பிட்றாவல்ல, கொஞ்சம் கோவத்தை இறக்கி வச்சுட்டு போனா என்ன? ஆமா கலை, அக்கா சொல்றது கரெக்டு தானே. நீ மீனுவா நினைச்சு பாரு. நம்ம போலாம், நானும் வருது. வா, இப்பவே போயிடலாம்.